வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகோதரி பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம ப்ரேம் டைம்ஸில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி செஞ்சு பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். இறால் கிரேவி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இறால் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இறால் 1/2 கிலோ, மஞ்சள் உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சது, வெங்காயம் நறுக்கியது 2, பூண்டு பல் 8, பச்சை மிளகாய் 1, இஞ்சி சிறிதளவு, கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், எண்ணெய் 1/2 கப், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போது இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிக்ஸி ஜாரில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஊற வச்சுருந்த இறாவை போட்டுக்கோங்க. இறால் பாதி அளவுக்கு வெந்த பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதி இருக்க அதே எண்ணெயில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் இறால் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக வந்த பிறகு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் தரும். இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ டேஸ்டான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.